எக்ஸசைஸ் 3.1ல 4th செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. சேம் தான்ப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான். இங்க பாருங்க -2p வச்சு இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ரொம்ப கிளியரா பாருங்க எப்படி பண்றோம்ட்டு. இப்போ இங்க பாருங்க, -2p 5p ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் இங்க போட்டுருங்க. அடுத்தது -2p 3p மைனஸ் பண்ணணும். அடுத்தது இங்க பிளஸ் இருக்கு, அந்த பிளஸ் போடுங்க. -2p 7 மல்டிப்ளை. கிளியரா இருக்கா? இந்த இது எடுத்து எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுங்கப்பா. அது தெளிவா எழுதிட்டீங்கனாலே பாதி சம் முடிஞ்சது. ஓகே ரைட். இப்போ ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணுங்க. ஒவ்வொன்றா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஃபர்ஸ்ட் சைன். இந்த 5p ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை அப்படின்னா நீங்களே என்னன்னு எடுத்துக்கணும், பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 2p இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ். ஸோ சைன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது நம்பர்ஸ். இந்த டேர்ம்ல 2 இருக்கு, 5 இருக்கு. அடுத்தது வேரியபிள்ஸ், p இருக்கு, p ஸ்கொயர் இருக்கு. முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த மைனஸ், அடுத்தது இந்த மைனஸ் இங்க போட்டுருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சைன் என்னென்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. 3pக்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். அடுத்தது நம்பர்ஸ் என்ன, 2, 3. அடுத்தது வேரியபிள்ஸ் என்ன, p, p. முடிஞ்சதா? ஸோ அடுத்து இந்த பிளஸ் போடுவீங்க. சைன் என்னென்ன இருக்கு, மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ். நம்பர்ஸ் என்ன இருக்கு, 2, 7. வேரியபிள் என்ன இருக்கு, p மட்டும் தான் இருக்கு. 7 பக்கத்துல எந்த வேரியபிளும் இல்லை. புரிஞ்சுதா? ஸோ இது ஃபர்ஸ்ட்டுக்கு, இது செகண்டுக்கு, இது தேர்டுக்கு. கிளியரா இருக்கா? சரி. மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன, மைனஸ். 2 5s are 10. இங்க 2p இருக்கு, இங்க 1p தான் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை p இருக்கு, 3p இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ். இந்த மைனஸை இங்க போட்டுக்கோங்க. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். 2 3s are 6. எத்தனை p இருக்கு, 2p இருக்கு. கிளியரா இருக்கா? இப்போது இந்த பிளஸ்ஸை இங்க போடுங்க. அடுத்தது மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ். 2 7s are 14. ஒரு p தான் இருக்கு, அப்படியே அந்த p போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த -10p ஸ்கொயர் 10p கியூப்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க எனக்கு பாருங்க, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் பிளஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 6p ஸ்கொயர். இப்போ இங்க பாருங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ 14p. கிளியரா இருக்கா? ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. ஓகே, பொறுமையா பாருங்க, வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. நீங்க இந்த சம்மை பார்த்த உடனே போட்டு பாருங்க, அப்பதான் புரியும். வெறுமனே பார்த்தா மட்டும் புரியாது, பார்த்தோடனே போட்டு பாருங்க, பொறுமையா போட்டு பாருங்க. தேங்க்யூ.